மதுரை மாவட்டம் அழகர் கோவிலில் உள்ள குலதெய்வத்தினை வணங்குவதற்கு வெளிநாடுகளில் வசிக்கும் காரைக்குடியைச் சேர்ந்தவர்கள் பாரம்பரியம் மாறாமல் மாட்டு வண்டிகளில் பயணித்தனர். வேலங்குடி கிராமத்தைச் சேர்ந்த இவர்கள் அழகர் கோயிலில் வருகிற 21ஆம் தேதி நடைபெறவுள்ள தேரோட்டத்தில் கலந்து கொள்வதற்காக கடந்த 17ஆம் தேதி காரைக்குடியிலிருந்து மாட்டு வண்டியில் புறப்பட்டனர். நூற்றாண்டுகளுக்கு முந்தைய முன்னோர்களின் பாரம்பரியத்தை கடைபிடிப்பதற்காக மாட்டு வண்டியில் ஆண்டுதோறும் பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். சிங்கப்பூர், மலேசியா, குவைத் உள்ளிட்ட வெளிநாடுகளில் வசித்து வரும் இவர்கள் பொருளாதாரம், பழக்க வழக்கங்களில் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்திருந்தாலும் இப்பயணத்தை விரும்பி தொடர்கின்றனர். தேரோட்டத்தில் கலந்து கொள்ளும் இவர்கள் மீண்டும் அதே மாட்டு வண்டியில் ஊர் திரும்ப உள்ளனர். இன்றைய இளம் தலைமுறையினருக்கும் தங்களது முன்னோர்களின் பாரம்பரியம், வாழ்வியல் முறையை கற்றுத்தரும் நோக்கில் குலதெய்வ வழிபாட்டு பயணத்தை தொடர்ந்து வருவதாக தெரிவிக்கின்றனர். எங்கள் முன்னோர்கள் செஞ்சதை நாங்கள் பின்தொடர்ந்து எங்கள் தாத்தாக்கள், எங்கள் அப்பாக்கள் இப்போ நாங்கள் செய்கிறோம். அதை தொடர்ந்து எங்கள் பிள்ளைகளும் அதை செய்யணுங்கிறதுனால தான் எங்கள் பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டே மாட்டு வண்டியில் போகிறோம். என்ன தான் விஞ்ஞான முன்னேற்றம் இருந்தாலும் நாங்கள் ஃப்ளைட்டில் போகிறதையோ, பஸ்ஸில் போகிறதையோ, ட்ரெயினில் போகிறதையோ விட இந்த மாட்டு வண்டியில் போகிறத எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி. எங்கள் குலதெய்வ சாமி கும்பிடுறது, தீபாவளி, பொங்கல் இதை விட எங்களுக்கு இந்த திருவிழா எங்களுக்கு ரொம்ப முக்கியம். வருஷத்தில் நாங்கள் எங்கே வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் சரி, எங்கே வேலை பார்த்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த 10 நாள் எல்லாருமே ஊரோட இங்கே இருப்போம், அலர்கோயிலில் இருப்போம். எப்போதுமே 17 வண்டி குறையாம வராது. 17, 18 அந்த மாதிரி வண்டி குறையாம வராது. இப்போ 2 நாள் ஆயிடுச்சு, இன்னும் 4 நாள் இருக்குது. 6 நாள் மொத்தமாகும். நாங்கள் வீடு வைரம்பட்டி லாஸ்ட்டாக அதுக்கப்புறம் வேலங்குடிக்கு போயிருக்கோம்.